தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நிறைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் ஒரு பாடலை பாடி நாம் எல்லாரும் ஆண்டவரை துதிக்க போகிறோம். வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால நினைச்சு பார்க்க முடியல. வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும். நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும். நான் பேசும் பேச்செல்லாம் நீங்க இருக்கணும், நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும். நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. எங்களை வாழ வைக்கிறவரும், எங்களை தாங்கி நடத்துகிறவரும், எங்களை தேற்றுகிறவரும், எங்களை ஆற்றி அரவணைக்கிறவருமாகிய தேவன் எங்கள் கூட இருக்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் நீங்கள் இருந்து எங்களை எல்லாரையும் அருமையாக அற்புதமாக தேவன் நடத்துவீராக உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவனாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவை. தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த வேத பகுதியை போவாசை குறித்து ஒலிமுக வாசலில் இருக்கிற மூப்பர்கள் வாழ்த்தி சொன்ன ஒரு அருமையான வார்த்தை. அந்த மூப்பர்கள் என்ன சொல்லி வாழ்த்துகிறாங்க என்றால், ராகேலை போலையும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். யாரை குறித்து இப்படி வாழ்த்துறாங்க? ரூத்தை குறித்து வாழ்த்துறாங்க. பாருங்க, அவளுடைய வாழ்க்கை கணவனை இழந்து, தேசத்தை இழந்து, அவள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போய் ஒரு வெறுமையான பாத்திரமாக தன்னுடைய மாமியாகிய நகோமியோடு கூட பெத்லகேமுக்கு வருகிறாள். அந்த நகோமி அவளை பார்த்து சொல்லும்போது, நீ உன் தேசத்துக்கு உன் ஜனத்தினிடத்தில் நீ போய்விடு, என்னை பின்பற்றி வர வேண்டாம் என்று சொன்னபோது, இந்த ஓர்பாள் என்கிறவள் திரும்பி போய்விட்டாள். ஆனால் இந்த ரூத் என்பவள் என்ன செய்தாள் என்றால்,
உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், நீர் மரிக்கிற இடத்தில் நானும் மரிப்பேன் என்று சொல்லி தேவனை குறித்து ஒரு நல்ல தீர்மானம் அவள் எடுத்ததுனால அவளை வாழ்ந்திருக்க செய்யும்படியான ஒரு வாழ்த்துதலை பெற்று அவள் வாழ்ந்திருக்கிறவளாக மாறிவிட்டாள். ஆனால் ஓர்பாள் திரும்பி போய்விட்டாள். ஆனால் இவளோ என்ன செய்கிறாள் என்றால், பெத்லகேமுக்கு வந்து கடைசியில் போவாஸ் அவளை திருமணம் பண்ணி பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தார். இந்த ஒலிமுக வாசலில் இருக்கிற மூப்பர்கள் எப்படி இவளை வாழ்த்தினாங்களோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கை அவளுக்கு அமைந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட தேவனை யாரெல்லாம் எந்த நெருக்கமான சூழ்நிலையிலெல்லாம் உறுதியாக பற்றி கொள்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை பாழாய் போன வாழ்க்கையாக இருந்தாலும் வனாந்தரமான வாழ்க்கையாக இருந்தாலும் அவங்கள கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து செழிக்க பண்ணுவார். அதில் சந்தேகமே இல்லை. ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டோம், இன்றைக்கி நான் எல்லாமே அனாதையாக இருக்கிறேன், என் வாழ்க்கையே வறட்சியாகி போயிட்டு, நான் இனி எப்படி வாழ போகிறேன், நான் ஒரு பட்ட மரம் அல்லது நான் ஒரு விதவை அல்லது என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சில இழப்பு நிமித்தம் நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கிறீங்கன்னா ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பி பிரகாசிக்க பண்ணி நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் புகழ் பெற்றவர்களாய் மாறுவீர்கள். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒரே ஒரு தீர்மானம் தான். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நகோமியை பார்த்து ரூத்து சொன்னாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவளுக்கு அந்த மோவாப் தேசத்தில் நிறைய தெய்வங்கள் இருந்தது. ஆனால் அவள் நகோமியின் இடத்துல உண்மையான கர்த்தரை கண்ட உடனே இந்த கர்த்தர் தான் உண்மையான தெய்வம்னு அவர் அவள் அறிந்த போது அந்த ஆண்டவரை பற்றி கொண்டாள். அவருடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்கும்படியாக கர்த்தர் செய்தார். உங்களையும் கர்த்தர் வாழ வைப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்ந்திருக்கும்படிக்கு, அவங்க ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, ஆண்டவரே அவங்க வாழ்க்கை பிரகாசமாய் மாறும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. யாரெல்லாம் பட்டமரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் வாழ வைத்து ஆசீர்வதித்தரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.